விநாயகர் சதுர்த்தினாலே விதவிதமாக கொழுக்கட்டை செய்வோம். நம்ம செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவும் இருக்கணும், அதே நேரம் டேஸ்டியாகவும் இருக்கணும். கொழுக்கட்டை செய்ய பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக நட்ஸை எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு பொடிச்சு எடுத்து வச்சுட்டேன். பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு 1 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் போனதும் கொஞ்சமாக வறுத்த எள்ளை சேர்த்துட்டேன். 1 நிமிஷம் கழிச்சு பொடிச்ச நட்ஸோட பொடியை சேர்த்து கலந்துட்டு இதுலேயே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். கடைசியாக 1 கப்பு வெல்லத்தையும் சேர்த்து கலந்துட்டு பூர்ணத்தை ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை மாவு செய்ய 1/2 கப்பு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு நெய் 2 சேர்த்துட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுலேயே 1 கப்பு வறுத்த பச்சரிசி மாவையும் சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை செய்ய ஏற்கனவே இலையை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ள பூரணத்தை வச்சு 10 to 12 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் அருமையான இலை கொழுக்கட்டை ரெடி.